சபரிமலையில் ஐயப்பன் ஒரு மெக்கானிக் இருக்கான். நம்ம வந்து இப்போது 2 வீலர் வச்சுருக்கோம், எல்லோரும் கார் வச்சுருக்கோம். அப்படி கார் எடுக்கும்போது வந்ததுன்னா, ஏய் ஏதோ சைலன்சரை ப்ராப்ளம் போட்டிருக்கு, ஏசி பெல்ட்டு போச்சு, அது போச்சு, இது போச்சு, நாளைக்கு சர்வீஸ் சென்டர் கூட்டின்னு போப்பா அப்படின்னு சொல்லுவேன்ல. ஒரு 2 வீலரில் ஏதாவது சைலன்சரில் சத்தம் வந்ததுன்னா, ஐயோ சைலன்சர் ஏதோ ப்ராப்ளம்ப்பா, இதுதான் வண்டிக்கு டேஞ்சர்ப்பா, வண்டி கொண்டு மெக்கானிக் ஷெட்டில் விடுப்பா அப்படின்னு சொல்லுவேன்ல. அதே மாதிரி இந்த 41 நாள் ஒழுங்காக நல்ல சுத்தமான ஒரு விரதத்தை இருந்து ஐயப்பனை நீ போய் பார்த்துட்டு வந்தேன்னா, அந்த ஒரு வருஷத்துக்கு உடம்பு என்ற வண்டியை ஐயப்பன் என்ற மெக்கானிக் ஓவரால் பண்ணி அனுப்பிச்சிடுவான்னார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த சபரிமலையில் அப்படி என்ன விசேஷம் உடம்பு சரியாகிறதுக்கு? ஐயப்பனுடைய விரதங்களில் அப்படி என்ன சார் விசேஷம்? ஒன்று சொல்லட்டுமா? ஐயப்பனோட விரதம் என்பது ஐயப்பனுக்கான விரதம் இல்லை, நம்ம உடம்பை நம்ம பத்திரமா பார்த்துக்கிறதுக்கான ஐயப்பன் கொடுத்துருக்கிற ப்ரிஸ்கிரிப்ஷன் தான். ஐயப்பன் என்ற டாக்டர் நமக்கு கொடுத்துருக்கிற ப்ரிஸ்கிரிப்ஷன் இந்த ஐயப்பன் விரதம்.